கடையில அல்வா வாங்கி சாப்பிடும்பொழுது, வீட்லயே அல்வா செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுவும் ஈஸியா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ உங்ககிட்ட தேங்காய் இருந்ததுன்னா, ஈஸியா ஒரு சூப்பரான அல்வா எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சீக்கிரமா டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 1/2 கப் அளவு தேங்காய் பால் பிழிஞ்சு சேர்த்துட்டு, நல்லா கட்டி எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 1 கப் அளவு சர்க்கரையும், 1 கப் அளவு தேங்காய் பாலும் சேர்ந்து, இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும், நாம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவ இது கூட சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் பற்றக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி கட்டி ஆயிடும். இந்த டைம்ல ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லா திரண்டு வரும். திரண்டு வரும்பொழுது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னும் நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். அந்த டைம்ல கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் முந்திரி இதெல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு நெய் தடவின பாத்திரத்துல மாத்திட்டு 1 மணி நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சூப்பரான கோகோனட் கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.